Hello students, welcome to Max and Tamil channel. 9th standard social science reduced syllabus 2020-2021 கொடுத்திருக்காங்க. நம்ம அது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்குலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். நான் இங்கிலீஷ்க்கு, தமிழுக்கு, மேக்ஸுக்கெலாம் நான் ரெடியூஸ் சிலபஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, அதெல்லாம் போய் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்ட்டு. ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி prehistoric period 1.1 origin of the earth and geological ages. அப்புறம் 1.2 நீங்கள் அதில் எழுதியிருக்கும் புக்கில் 1.1ன்னு இந்த ஹெட்டிங் போட்டுருக்கு. அப்புறம் 1.2 human enquiries into the past and origin of the world. அப்புறம் 1.3 கிடையாது, அதை நீங்கள் படிக்க வேண்டாம். 1.4ல prehistoric தமிழகம், அதை நீங்கள் படிக்க. இந்த ஹெட்டிங்கு கீழே என்னென்ன வருதோ அதை நீங்கள் படிக்கணும். ஓகேயா? செகண்ட் யூனிட் 2 ancient civilization 2.1 ancient civilization 2.2 2.3 2.4 படிக்க வேண்டாம். 2.5 Indus Valley civilization, அதுக்கு கீழே இருக்கதா படிங்க. புரிஞ்சுச்சாமா நான் சொல்றது? தேர்ட் என்டையர் யூனிட் ஃபுல்லாக படிக்கணும். ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் தேர்ட் யூனிட் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கணும். ஃபோர்த் இன்டெலெக்சுவல் அவேக்னிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் 4.1 ரிலிஜியன் இன் த 6th century BC. 4.2 கிடையாது. 4.3 Zoroastrianism. 4.4 impact of iron technology in India. 4.5 religion Rigvedic. 4.6 Jainism and Buddhism. 4.7 other heterodox sect. Okay, yeah. Fifth the classical world. 5.1 லாம் கிடையாது. 5.2 Rome, the Hellenistic world. 5.3 கிடையாது. 5.4 rise of Christianity. 6th unit 6 the middle ages. 6.1 இல்ல 6.2 ஹெட்டிக்கும் படிக்க வேண்டாம். 6.3 இஸ்லாம் அண்ட் த ரைஸ் ஆஃப் இஸ்லாமிக். 6.4 கிடையாது. 6.5 ஃபியூடலிசம். 7th ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மெடிவல் இந்தியா. 7.1 பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். 7.2 இம்பேக்ட் ஆஃப் பாலிட்டி. 7.3 சொசைட்டி. 7.4 கல்ச்சர். 8th த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ். 8.1 8th யூனிட்ல 8.1 causative factors. அப்புறம் 8.2 8.3 8.4 கிடையாது. 8.5 geographical discoveries. 8.6 impact of geographic discoveries. 9th the age of revolutions. 9.1ல the American war of independence. 9.2ல the French revolution. 10th unitல industrial revolution. 10.1 attribute of industrial revolution. 10.2 effects of industrial revolution in England. 10.3 spread of industrial revolution. 10.6 10.3 க்கு அப்புறம் 10.6 impact of industrial revolution in India. 11th colonism in Asia and Africa. 11.3 colonization of India. 11.4 economic impact of British rule. 11th unit வரை நமக்கு history, geography. First lithosphere 1 endogenic process. 1.1 spheres of earth. 1.2 structure of earth. 1.4 earthquakes and volcanoes. 1.3 கிடையாது. Second lithosphere 2 exogenic process. 2.1 weathering. 2.2 running water. Third atmosphere. 3.1 composition of the atmosphere. 3.2 structure of the atmosphere. 3.3 factors influencing weather and climate. Fourth hydrosphere. 4.1 hydrosphere. 4.2 hydrological cycle. 4.3 freshwater. 4.4 oceans. Fifth biosphere. 5.1 ecosystem. 5.2 biodiversity. Sixth man and environment. 6.6 தான் இருக்கு. 6th chapter 6.6 sustainable development. அப்புறம் 7 8 என்டையர் யூனிட் ஃபுல் யூனிட் இருக்குது. மேப்பிங் ஸ்கில்ஸுங்கிற யூனிட்டும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ். சிவிக்ஸ் 1 2 3 4 5 6 என்டையர் யூனிட்டே இருக்குது ஃபுல்லாக. சிவிக்ஸ் நீங்கள் இந்த 1 2 3 4 5 6 என்டையர் யூனிட் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. 1.1 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் டெவலப்மெண்ட். 1.2 indicators of economic development. 1.3 கிடையாது. 1.4 policies of sustainable development. 1.5 development policies in India.
Second, employment in India and Tamil Nadu. Introduction 2.1, employment structure in India. Third, money and credit. Introduction. அப்புறம் டைரெக்டாக 3.6க்கு நீங்கள் போயிட வேண்டியதான். ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 3.8, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி 3.9, கிரெடிட். ஃபோர்த், என்டையர் யூனிட் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. Fifth, migration 5.1, extent of migration in India and Tamil Nadu. 5.2, factors underlying migration. ஓகேயா? உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது ரெடியூஸ் சிலபஸ்லங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.